கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஹலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போது தேர்தல் களம் வேறு விதமாக போயிட்டுருக்கு. ஒரு அடுத்த கட்டங்களில் வரப்போகும்போது வெஸ்ட் பெங்காலை நம்ம பார்க்காம இருக்க முடியாது. வெஸ்ட் பெங்காலில் அதிர் ரஞ்சன் சௌத்ரி பிரச்சாரம் பண்ணும்போது நீங்கள் திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஓட்டு போடலானாலும் பரவாயில்ல, திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஓட்டு போகிறதுக்கு பதிலாக பாஜக கூட போட்டுடலாம் நீங்கள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அது என்ன மாதிரியான அப்ரோச்? நீங்கள் உங்களுக்கு ஓட்டு கேட்கலாம், நீங்கள் தனித்து நிற்கிற ஒரே காரணத்துக்காக திரிணாமுல் காங்கிரஸை வீக்கடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பாஜக கூட ஓட்டு போடுங்க அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், எதையுமே அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் பேசுனீங்கன்னா எப்படி வேணால் சொல்லிட்டு போயிடலாம். இப்போது மன்மோகன் சிங் பேசினாரா, முஸ்லீம்ஸ் மஸ்ட் ஹேவ் ஃபஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்ஸ் அவர் சொன்னார். ஆனால் கான்டெக்ஸ்டாக கேட்கும்போது எப்படி இருக்குது? அதே மாதிரி தான் அதிர் ரஞ்சன் சௌத்ரியுடைய பேச்சு. கான்டெக்ஸ்டோடு நான் சொல்கிறேன் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு. இது தேர்தல் நேரத்தில் நீங்கள் பிஜேபிக்கு போடுற ஓட்டம் ஒன்று தான், ஓய்சிக்கு போடுற ஓட்டம் ஒன்று தான்னு நாம் சொல்வது உண்டு. அது ஏன் அப்படின்னா, பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்றால், ஏன்னா நல்லதோ கெட்டதோ தனியாக நிற்கிறோன்னு ஆகிப்போச்சு, நீங்கள் கூட்டணியோடு வரல அப்படின்னா, ஒருத்தர் போய் நடுநிலையாளர்கள் தான் டிஎம்சிக்கும் போடுவாங்க, காங்கிரஸுக்கும் போடுவாங்க. வெறி பிடிச்சவன் பிஜேபிக்கு போட்டு விட்ருவான், பாசிஸ்ட் எல்லாருமே பிஜேபிக்கு போடுவான், ஆர்எஸ்எஸ்காரன் எல்லாமே பிஜேபிக்கு போட்டுருவான். பிஜேபியோடைய ஓட்டு செதற போகிறதில்லை. யாருடைய ஓட்டு செதறும்? காங்கிரஸ் ஓட் பேங்க் தான் ரெண்டா, அதாவது மிதவாதிகளுடைய ஓட் பேங்க், நடுநிலையாளர்களுடைய ஓட். பாஜக இருக்கிறவங்களாம் ஃபாசிஸ்ட்னு சொல்ல முடியாது இல்லை. நான் உறுதியாக சொல்லுவேன். வாங்க அதை பற்றி டிபேட் பண்ணுவோம். ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டு அது சரிதான் என்று சாமானிய தொண்டன் கூட அதில் இருக்கான்ல, அவனையும் எல்லாருமே நம்ம ஃபாசிஸ்ட்னு சொல்லிட முடியாது. ஒரு தலைவர்கள் செய்வதோ அல்லது அதில் இருக்கிற சித்தாந்தம் சொல்வதோ அதனால் எல்லாரையும் ஃபாசிஸ்ட் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சிறைகள் அல்ல, சிலுவைகள் அல்ல. நீங்கள் சிறைச்சேதமே செய்தால் கூட காங்கிரஸ்ல இருக்கிற எல்லோருமே, இப்போ நீங்கள் சொன்னது மேலே காங்கிரஸ்ல இருக்கிற எல்லோருமே சனாதனவாதி இல்லை, எல்லாரும் சனாதனவாதி எதிர்க்கிறவங்களும் இல்லை. அப்போது அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய சித்தாந்தமோ அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்களும் செய்கிற ஒரு விஷயத்துக்காக கட்சியில் இருக்கிற எல்லாருமே ஃபாசிஸ்ட்னு சொல்கிறதும் தவறு தானே? தீபாவளிக்கு கிறிஸ்தவ மிஷினரி தான் கேஸ் போட்டு பட்டாசு வெடிக்காமல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பாஜகவின் மாநில தலைவர் பேசுகிறார். இங்கே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி உதாரணம் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. இவ்வளோ கேவலமாக ஒருத்தன் பேசி பார்த்தே இருக்க மாட்டேன். இத்தனைக்கும் அவன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். சும்மா நான் ஐஐடி லக்னோவில் அதை கிழிச்சேன், அதை உடைச்சேன், இது சொல்கிறதெல்லாம் பேச்சு இல்லை. பேசுனா உண்மையை பேசணும். இது தவறு என்று நம்ம சகோதரர் பியூஷ் மனுஷ் சேலத்திலேயே கோர்ட்டில் லோக்கலில் ஜேஎம்மில் வழக்கை போட்டு வழக்காடி ஜெயிச்சு அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஏன்னா பேஸ்லெஸ் அலிகேஷன். யாருங்க போயிட்டு பட்டாசு வெடிக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் சும்மா இருக்கிற ஊரை கெடுக்கிறவங்க அவங்க இங்கே பண்ணாரா? ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குறேன்னு போனார். ஃபஸ்ட்டு ஸ்டே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஆர்கியூ பண்ணாங்க. நம்ம இவரே ஆனந்த் வெங்கடேஷ் ஜெயத்தமாக சொன்னார், ட்ரையல் கோர்ட் ரொம்ப அருமையாக அதை விசாரிச்சிருக்குப்பா, பிரைமா ஃபேஸ் இருக்குது, கரெக்டாக இருக்குது, ஸ்டேவை வெக்கேட் பண்ணுறேன், ட்ரையலை ஃபேஸ் பண்ணுறான்ருச்சு. இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில்? அண்ணாதுரை எவ்வளோ பொய்யான கிளைமு, அண்ணாதுரையுடைய ரத்தம் ஓடணும்னு தேவர் சொன்னார். எவ்வளோ பேர் தலைவர் மேலாம் நீங்கள் இது மாதிரிலாம் நீங்கள் இதுக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கீங்களா? இப்படிலாம் ஏன்னா இட் இஸ் அ ஃபாசிஸ்ட் பார்ட்டி அண்ட் தோஸ் ஹூ பிலாங் டு இட் ஆர் ஆல் ஃபாசிஸ்ட். எனக்குலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் போய் பிஜேபி சேர்ந்தீங்கன்னா நீங்கள் ஃபாசிஸ்ட்டு தான். ஏன்னா உங்களால் பாஜகவிற்கு ஒரு துளி பலம் பெறுகிறது என்று சொன்னாலும் நீங்களும் ஃபாசிஸ்ட்டு தான். பெண்களை கற்பழிக்கக்கூடிய பிரஜ்வால் ரேவண்ணா போன்ற ஆட்களை ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து அமித்ஷா கூப்பிட்டு தேவகவுடாக்கிட்டே சொல்லியிருக்காரு. இந்தியன் எக்ஸ்பிரஸில் பத்திரிகை செய்தி தேவகவுடாட்டே சொல்லியிருக்கிறாரு, உங்கள் பேரனை போட்டால் சிக்கல் வரும் பொழுது தெரிஞ்சிருக்கு இவனுங்களுக்கு. இவ்வளோ தெரிஞ்சிருந்தோம், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருந்திருந்தோம், அது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாக்கே தெரிஞ்சிருந்தோம். அவருக்கு போடக்கூடிய ஓட்டு ஒவ்வொன்றும் என்னை பலப்படுத்தும்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு. நீங்களாம் யார் அப்போல்லாம்? அப்படிப்பட்ட ஒரு ஆள் பிரைம் மினிஸ்டராகவும் தலைவராகவும் ஏற்றுக்கிட்டு நான் தமிழ்நாட்டிலே உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைமை ஏற்பவன் ஃபாசிஸ்ட் எல்லாமே வேறு யார்? அரியலூர் மாணவி ஏன் இறந்தால் பாவம், ஏதோ குடும்ப பிரச்சனையில் இறந்துச்சு அந்த புள்ள. அண்ணாமலை தலைமை ஏற்காத பாஜகவினர் அது ஃபாசிஸ்ட் இல்லையா? அண்ணாமலை தலைமை ஏற்காம எப்படி இருப்பீங்க? இது லாஜிக்கே இல்லையா? இது இல்லைங்க, பாஜகலே இப்போ எஸ்வி சேகர்லாம் இருக்காரு, ஆனால் அண்ணாமலை தலைமை ஏற்கலை, அவங்களாம் ஃபாசிஸ்ட் இல்லையா? அவர் இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். சட்டப்படி அவருக்கும் தலைவர் அண்ணாமலை தானே. அவர் சொல்லலாங்க இல்லைன்னு. சுப்பிரமணிய சாமி கூட சொல்லலாம், எனக்கு ஜேபி நட்டா தலைவர் இல்லைன்னு. அவர் பாஜகவில் உறுப்பினராக தொடரும் முறை ஜேபி நட்டா தான் அவருக்கு தலைவர். இங்கே இவருக்கு தான் தலைவர். நீங்கள் சொல்கிறதே இல்லாச்சுக்க இல்லையா? ஏன்னா
அவர் சொல்லிக்கலாம், கட்சி நடவடிக்கை எடுக்கல அவர் மேல. இல்லை, நான் எதுக்காக இந்த காரணத்தை கேட்குறேன்னா, அண்ணாமலைன்றது ஒரு தலைவரா இருக்கலாம், ஒரு தவறுதலான ஒரு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். எல்லாரையுமே நீங்க ஒரு பொத்தாமதுவான ஒரு தலைவரை அப்படி கொண்டு வந்துட முடியாதுல்ல. தலைவரை வச்சு தானே எல்லாமே. தலைவரை வச்சு நீங்க ராகுல் காந்தி என்ன கேள்வி கேட்பீங்க? என் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தா நீங்க என்ன சிறப்பா எனக்காக ஓட்டு போடுவீங்க காங்கிரஸ்ல? இப்போ நான் ஒரு அறியப்படாத நபராக இருக்கும் பட்சத்தில், நான் தெரியாத நபராக இருக்கும் பட்சத்தில் ஒரு காங்கிரஸ் வேணா என்ன பார்த்துட்டு உங்களுக்கு அவர் தான் ஞாபகம் வரும், ராகுல் காந்தி அலுப்பாய்வர் அப்படிதான் தோணும். இது யதார்த்தம் தானே. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இது எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, இதுவரை எப்படி இருந்தாங்க. ஜெயலலிதா இறந்தபோது திமுக காரங்க போஸ்டர் அடித்தாங்க, நீ ஆளக்கூடாது தானே என்று நினைத்தோம் தாயே, நீ வாழக்கூடாதுன்னு நினைக்கலையே. இது வேற. இந்த பாலிடிக்ஸோட ஸ்டைலே வேற. இந்த பாலிடிக்ஸோட ஸ்டைலே வேற. பாஜகவுடைய பாலிடிக்ஸ் ஸ்டைலே மனித குலத்துக்கு எதிரானது. சரி, நான் இன்னொன்று கூட கேட்குறேன். பில்கிஸ் பானு என்ற கற்பழிப்பு குற்றவாளிகள், கொலை குற்றவாளிகள், கொடூர கொலை குற்றவாளிகள், உடலை சிதைத்தவர்கள், இவர்கள்லாம் விடுதலையாகி வரும்போது அவங்களுக்கு மாலை போட்டு 2 பாஜக எம்எல்ஏஸ் அவங்கள வரவேற்று தே கம் ஃப்ரம் குட் சன்ஸ் காரணம் பாஜகவுடைய கூதரா எம்எல்ஏ சொல்கிறாரு, இப்போதுமா ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், இது ஃபாசிஸ்ட் கட்சி. இதை போய் நான் நீங்கள் பாஜக உறுப்பினர் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் நியாயமாக ரிசைன் பண்ணுவீங்களா? எந்த பாஜக உறுப்பினர் பண்ணுவானா? அப்போ அவன் ஃபாசிஸ்ட் தானே. ஹி அக்னாலஜிஸ் இட், ஹி என்டோசஸ் இட், தென் இஸ் அ ஃபாசிஸ்ட். அட்லீஸ்ட் ஹி ஷுட் ரெஜிஸ்டர் இஸ் அப்போசிஷன், ஹி ஷுட் ரெஜிஸ்டர் இஸ் அப்ஜெக்ஷன். ஆமாம், அது தப்புன்னா சொல்ல மாட்டேங்கிறானே. அது தப்பு நீங்கள் சொல்கிறான் அவன். அப்போ அண்ணாமலை தப்பு, சரி தப்பு கண்டுட்டு அவன் சொன்னால் கூட ஒரு நியாயம் சொல்லலாம். அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்வி சேகர் மாதிரி நீ பாதி ஃபாசிஸ்ட்டுப்பா, இனிமேல் மீதி ஃபாசிஸ்ட், நீ மொத்தமாக வெளியேறுன்னு சொல்லலாம். அப்போது இதை ஏன் இந்த வார்த்தையை திரும்பி மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் என்று சொன்னால், காங்கிரஸிலோ திமுகவிலோ அதிமுகவிலோ சராசரியாக மக்களுக்கான அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அல்லது ஒரு அதிகார ஆசையில் இப்படி வர்றவங்க தான் அரசியலில் இருப்பாங்க. பாஜக என்பது ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு மனித குலத்துக்கு எதிரான சித்தாந்தத்தோடு அரசியலுக்குள் நுழைபவர்கள். அவங்களுக்குலாம் அந்த ப்ராக்டிஸை எடுத்துக்கிட்டு தான் அவங்க உள்ளே நுழைகிறாங்க. அதனால தான் பில்கிஸ் பானு வழக்கில் சொல்லப்படுவதைப் போல், மாமா என்னை விட்டுருங்க, சித்தப்பா என்னை விட்டுருங்கன்னு நான் என் அண்டை வீட்டார் அவங்க எல்லாருமே அவங்களெல்லாம் கதறினேன். என் கையை என் முட்டியை பிடிச்சிக்கிட்டு என் கையை உடைச்சி அப்படிலாம் செய்கிறவன் விடிங்க கட்சிக்காரனாக இருப்பான். சராசரி படத்தில் பார்க்குற மாதிரி மன்சூர் அலிகான் கட்சிக்காரர், ஆனந்தராஜ் தான் அவர் பழைய வில்லன். ஆனந்தராஜ் கட்சிக்காரன் மாதிரி வந்துட்டு ரேப் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு டே டு டே ஃபைண்டிங் எல்லா கட்சியிலையும் இது நடக்கும். இது ஆனால் இதை ஏற்க மாட்டார்கள், இதற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள். உங்களுக்கு பிரஜ்வால் ரேவன் நான் கதையே சொல்லிட்டேனே. இப்போ ஒரு ரேப் இந்த டிஸ்கஷன் என்னவாகுதுன்னா, ஒரு தலைவர் ஊழல் செய்கிறாருன்னா கட்சியில் இருக்கிற எல்லாரும் ஊழல்வாதி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடக்கூடாதுல்ல. அதனால தான் இந்த ஆர்குமெண்ட்டை நான் வைக்கிறேன். ஐயோ, நான் திரும்ப அதான் சொல்கிறேன். கட்சியில் இருக்கக்கூடிய தவறு செய்வார்கள். காங்கிரஸில் இருப்பவர்கள்ட்ட ஊழல் குற்றம் இருக்காதா, கற்பழிப்பு குற்றம் இருக்காதா, கொலை குற்றம் இருக்காதா? அதனால தான் கேட்குறேன். ஊழல்வாதின்னு சொல்லிட முடியாது. நான் ஃபாசிஸ்ட்னு சொல்கிறது அது ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை ஏற்பவர்கள். ஃபாசிசம்னா என்னது? டைட்லி பண்டில்டு நாட்ஸ், டைட்லி நாட்டட் பண்டில்ஸுக்கு பேர் தான் ஃபாசிசம். அதுக்கு பேர் ஃபாசிசம் வச்சாங்க. ஃபாசிசம் யாருடையது? முசோலினியுடையது. ஃபாசிசம் என்ன சொல்கிறது? பெரும்பான்மை சமூகத்துக்கு ஆதரவாகவும் சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராகவும் நிற்க சொல்கிறது. நான் அண்ணாமலை தான் அதுக்கு தான் சொன்னேன். பேஸ்லெஸ் அலிகேஷன். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், யூ ஆர் கிளைமிங் தட் யூ ஆர் an ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஸ்டில் யூ ஹவ் காட் தட் audacity to issue some baseless allegations. எப்படி சொல்லுவேன்? எப்படி உனக்கு தைரியம் வந்துச்சு தமிழ்நாட்டில் இப்படிலாம் பேசுறதுக்கு? ரத்தத்தை ஓட்டுவன்னு அண்ணாதுரையை பார்த்து பெரிய தேவர் சொன்னார்னு பொய் பேசுகிறேன், பச்சை பொய் பேசுகிறேன். இதெல்லாம் தமிழ்நாட்டு வரலாற்றில் இருக்கா? அப்போ அந்த கட்சியை பார்த்து இவ்வளோ அசிங்கப்படுறான் அண்ணாமலை, இவனுக்கு இருந்தாலும் இவன் தான் என்ன தலைவனத்தை போகிறான். அவன் பாசிஸ்ட் இல்லாமல் வேறு யார்? அவன் சித்தாந்த ரீதியாகத்தான் பேசுகிறேன். காங்கிரஸ் இருக்கிறவனு சித்தாந்த ரீதியான பின்புலம் என்று இருக்காது. சித்தாந்த ரீதியான இந்திய தேச கட்சி, விடுதலையில் பங்கெடுத்த கட்சி, இதில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு இருப்பான். அவ்வளோதான் அதிகபட்சம். ராகுல் காந்தி நல்ல மனுஷனாக இருக்க, எல்லாத்தையும் ஒத்துமையாக போக சொல்கிறாரு, இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு சித்தாந்த வகுப்பு எடுத்து இல்லை, அதான் அதே எண்ணத்தில் தான் பாஜக எல்லாரும் சேர்றாங்களான்னு கேட்குறேன். இல்லையே, அதான் சேர்றாங்களெல்லாம் நம்ம பாசிஸ்ட் சொல்லிடக்கூடாதுல்ல. ஐயோ, அந்த எண்ணத்தோடு நீங்கள் சேராவிட்டாலும் அந்த எண்ணத்தோடு இருப்பவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான அடிப்படை கல வீரர்களாக இருப்பீங்க. இந்த டாபிக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன தோணுதுன்னா, இந்த பொதுமக்கள் பார்வைக்கே விட்டுடலான்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு தலைமை ஒரு கட்சி பண்ணுற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி பாஜக நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர் வளர்ச்சின்ற பேர்லையோ ஏதோ காரணத்துக்காக சொல்ல வரது எல்லாமே எனக்கு புரியுது. எல்லாரையுமே பாசிஸ்ட். பாஜகவினுடைய சாதனை பட்டியல்களை சொல்லுங்கள். சாதிச்சிட்டாங்க. இல்ல நான் சொல்லல, இல்ல அன்டிஸ்பியூட்டடா சில சாதனை பட்டியல் இருக்கு. நீங்க சொல்லலாம் கூட, நான் சொல்றேன் அன்டிஸ்பியூட்டடா. எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டாங்க, அதை நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லுங்க. 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ணுவாங்க, நிறைவேற்றினாங்க. பாபர் மசூதி ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வருவோம்னாங்க, நிறைவேற்றினாங்க. பாபர் மசூதி எடுத்து ராமர் கோயிலை கட்டுவோம்னாங்க, நிறைவேற்றினாங்க. இது எல்லாமே என்னது? ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானது. இதை பார்த்துட்டு ஒருத்தவங்க பிஜேபியில் சேர்னா அவன் ஃபாசிஸ்ட்லாம் வேற என்ன? ஏன்னா பொதுமக்கள் பார்வைக்கு நீங்கள் விடுறதுக்கு முன்னால் இந்த கருத்தை அவரிடத்தை விட வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுங்கள். சரி, இது பொதுமக்கள் பார்வைக்கே விட்டுறேன். கம் டு த பாயிண்ட். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரியான
பாஜகவுக்கு போடுறதுக்கு மன்னிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் போகிறதுக்கு ஒன்று தான், பாஜகவுக்கு போகிறதும் ஒன்று தான், அதுக்கு பாஜகவுக்கே போட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போதில்லை. அதை நீங்கள் கண்டென்ட்டோட சொல்கிறது. நான் சொல்கிறத விட கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அழகாக சொல்லிட்டார். இது வந்து எங்களுக்குள்ள வார்த்தை போர். ஃபஸ்ட்டு அவர் சொன்னார், நான் நம்ம சைடில் சொல்கிறத விட இது எங்களுக்குள்ள வார்த்தை போர். நாங்கள் காங்கிரஸ் நாங்களும் பேசுவோம், இதெல்லாம் வந்து வார்த்தை போர். மகனை உனக்கு இடம் கொடுத்துட மாட்டோம், நீ விட்டா 2வது இடத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னாரு. இங்கே கேரளாவில் சொன்னார், முடிக்கும் போது சொன்னார். அதே தான் அங்கேயும். அங்கே உள்ள ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் இருக்குது. சௌத்ரி அதிர் ரஞ்சன் சௌத்ரி சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்ன பாயிண்ட் அப்படின்னா, உண்மையிலேயே மிதவாதிகளுடைய மொத்த வாக்கு அங்கே தான் உங்களுக்கு பிரிஞ்சிச்சு. நம்ம டிபேட் மிதவாதிகள் எப்போதும் காங்கிரஸ் பக்கமாக இருப்பார்கள், திரிணாமுல் காங்கிரஸ் பக்கமும் இருப்பாங்க. அதாவது எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், இணங்கி இருக்கணும். ஒரு உறுதியான ஒரு கொள்கை எங்களுக்கு இருக்குது, அது வந்து இந்து நாடாக்கணும், இந்த இந்து ராஷ்டிராவாக்கணும். இப்படி இருக்கணும் தான் பிஜேபி பக்கம் இருப்போம். உங்கள் வாதத்துக்கு ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டா கூட ஒரு 100ல் ஒரு 2% பேர் அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம் உங்கள் வாதத்துக்காக. ஏன்னா அதில் டிபேட் போயிடக்கூடாதுக்காக சொல்கிறேன். 98% பேர் எப்படி இருப்பான், அவங்க ஓட்டு செதறாது. இப்போ இந்தியா கூட்டணியின் ஆட்சி அமைய வேண்டும், அது அமைந்தால்தான் பாஜக கவிழ்க்க முடியும். திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சாலும் பாஜக வந்துடாது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சாதான், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஜெயித்தால்தான் பாஜகவை வீழ்த்த முடியும் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்டிஸ்பியூட்டட் கிளைம். அது இப்படி இருக்கும்போது நீங்கள் ஆர்வப்பட்டு போய் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறதும் ஒன்று தான், பாஜகவுக்கு ஓட்டு போடுறதும் ஒன்று தான். இதுதான் கான்டெக்ஸ்ட். ஏன்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் பாஜகவே போட்டு போயிடலாம். ஏன்னா நீங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் போட்டிங்கன்னா காங்கிரஸ் ஓட்டு பிரியும். ஏன்னா நீங்கள் எங்களுக்கு போடுற ஆள் தான், நீங்கள் போய் அங்கே போட்டுருவீங்க. அவனுக்கு போட்டுருவான், அவங்களுக்கு கரெக்டாக போட்டுருவான். பிஜேபிக்கு போடுறவன் பிஜேபிக்கு ஃபுல்லாக போட்டுருவான். எங்களுக்கு போட வேண்டிய ஆள் தான் அவங்களுக்கு போடுவீங்க, அவங்களுக்கு போட வேண்டிய ஆள் தான் ஒரு வேளை எங்களுக்கு போடுவீங்க. இப்படி மாறி மாறி போச்சுன்னு சொன்னால் நம்மளுக்குள்ளே தான் ஓட்டு பிரிஞ்சிடும். அதாவது முற்போக்கு சிந்தனை கொண்ட ஓட்டு பிரியும். அவர்களை மாதிரி அடிப்படைவாத சிந்தனை கொண்ட ஒரு ஓட்டு வந்து ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆகிடும். நம்மளது 2 ஆகும், அவர்களது 1 ஆகும். அதுக்கு நீங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் போட்டு ஏதாவது மாற்றம் வரும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. பிஜேபி கவுத்துடலாம், ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, போட்டு பிஜேபியை கவுத்துடலாம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இதான் கான்டெக்ஸ்ட். அப்படி நினைக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் நேராக போய் பிஜேபிக்கே போட்டுடலாம். ரெண்டுமே ஒன்று தாங்க. இல்லை, இந்த வாதம் ஏன் வலுவாயிடுச்சுன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பாஜகவும் காங்கிரஸும் கள்ள கூட்டணியில் இருக்காங்க, கம்யூனிஸ்ட்டுகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க கூட்டணி இருந்ததால் தான் நான் வந்து அவங்க கூட தொகுதி பங்கீட பிரிச்சுக்க முடியல, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ அவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்து பாஜக கூட ஒன்று சேர்ந்துட்டாங்க, இப்போ எல்லாமே ஒன்றா இருக்காங்க, அதனால் அவங்க கூட வேணான்றாங்க. இப்போ அந்த இடத்துல தான் இது தள்ளுது. இப்போ நீங்கள் எங்கள் காங்கிரஸ் தலைவரும் பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்றாரு, அவங்களும் பாஜகவும் காங்கிரஸும் ஒன்றுன்றாங்க. நான் உங்களுக்கு அதிர் ரஞ்சன் சௌத்ரியோடைய ஃபுல் கான்டெக்ஸ்டோட விளக்கம் கொடுத்துட்டேன். நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க வராமல் இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அதோட முட்டாள்தனம் ஒன்றும் இல்லை. அதுக்கு நீங்கள் டேரெக்டாக அங்கேயே போட்டுடலாம், அதுக்கு தான் அது சமம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அது வேறு. இவங்க சொல்கிறது நியாயமாக நீங்களே யோசிங்க. இவங்களுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் தான் அங்கே பிரச்சனை. ஏன்னா கம்யூனிஸ்ட்டை கவுத்து தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஐ மீன் நாங்கள் தான் அதுக்கு உதவி பண்ணோம். அதாவது எங்ககிட்ட அவங்க இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது தான் துப்பாக்கிச்சூடு நடந்து இவர்கள் பெரிய தலைவராக அறியப்பட்டார். 6 பேர் கொல்லப்பட்டார்கள், 6 பேருடைய ரத்தம் வந்து தெரித்தது. அதில் மம்தா பானர்ஜியும் அந்த ஊர்வலத்திலே வந்து பேரணியில் இருந்தார். அப்போ எங்களுடைய காங்கிரஸ் தலைவராகத்தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் கிடைச்ச ஃபேமில் அவருக்கு தனியாக போகணுன்ற எண்ணம் வந்து அதை அப்படியே காங்கிரஸ் கொடுத்த அந்த லைம்லைட்டை பயன்படுத்தி அப்படியே தலைவராக ரேஸ் ஆகிட்டார். இது ஒரு பக்கம். ஆனால் அந்த நேரத்தில் போட்டி யாரோடு என்றால் கம்யூனிஸ்டோடு. இப்போது இந்த நேரத்தில் இப்போ இது எப்படி இருக்குன்னா, உதாரணத்துக்கு புரியணும், எல்லாருக்கும் புரியறதுக்கு சொல்கிறதா இருந்தால், திமுக வந்து காங்கிரஸை அழுத்தி அதிமுகவை சேர்க்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி, அல்லது அதிமுக வந்து காங்கிரஸை அழுத்தி திமுகவோட சேராதீங்க. ஒரு தேசிய கட்சி அந்த முடிவு எடுக்காது. எல்லோரோடும் ஒருங்கிணைஞ்சிருந்து ஒரு பலமான எதிர்க்கட்சியாக, ஒரு பலமான போட்டியாளராக பிஜேபிக்கு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு வரும்போது, இங்கே அந்த உதாரணம் புரியறதுக்காக சொல்கிறேன். அப்போ காங்கிரஸில் நாங்கள் வந்து திமுக அந்த கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அதிமுகவுக்கு வரோம் அப்படின்னு நாங்களும் கூட்டணிக்கு வரோம் அதிமுக சொல்லும்போது, நீங்கள் வந்து அதிமுகவை சேர்க்கக்கூடாது என்று திமுக சொன்னால் அது எப்படி நீங்கள் விளங்குவீங்களோ? இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, அதிமுகவே வராங்குது, இவங்க பிரச்சனை வந்து இவங்களுக்கு லோக்கல் இஷ்யூ இது. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள லோக்கல் இஷ்யூ. அதுக்காகலாம் நீங்கள் காங்கிரஸை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறதே தப்பு. முதல்ல எல்லாருடைய இந்தியா என்பதே சொல்லப்போனால் இந்த கூட்டணி அமைந்திருப்பதே, ஏன்னா கடந்த காலங்கள்லாம் காங்கிரஸுக்கு இல்லாத ஒரு யோசனை இப்போ வந்திருக்குன்னு மக்கள் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நீட் விலக்கில் வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு தனியான உரிமை கொடுப்போம் என்று சொல்வதெல்லாம் ஃபெடரலிசத்தை இப்போ தான் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ஃபெடரலிசத்தை நாங்கள் புரியாமல் 60 வருஷம் ஃபெடரலிசத்தை பாதுகாத்தோம் அப்படி சொல்கிறாங்க. அப்படி எடுத்துக்கொண்டாலுமே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எல்லா மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் ஒருங்கிணைச்சிட்டு வரோம். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மாநில கட்சியாக இருந்துக்கிட்டு அவங்கள சேர்க்காதீங்க, அப்போ தான் நான் வருவேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இது இந்த அதிகாரம்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் இல்லாமலும் தேர்தலை சந்திப்பதற்கான திராணி படைத்த இந்த தேசத்துக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த கட்சி இது. நீங்கள் தான் வந்து உங்களுக்கே அடையாளம் நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது உங்களுடைய இந்த பெட்டி டிமாண்ட்ஸுக்கெலாம் அடிபணிஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரம் உங்களை ரூத்லெஸ்ஸாக எதிர்க்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா,
தேர்தல் முடிவுகள் அமையும் பொழுது நாளைக்கு நீங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கள் ஜெயராம் ரமேஷ் சார் அதான் சொல்லிகிட்டு இருக்காரு, கூட்டணி கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதை சிதைத்து விடக்கூடிய சூழல் உருவாகக்கூடாது என்பதனால்தான் கொஞ்சம் வரம்பை மீறாமல் அப்படியே எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பாயிண்ட். அப்போ மம்தா மட்டும் வரம்பை மீறுறாங்க, 2 பேரும் தான் மீறாமல் எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்கிறேன். இது ஒரு வார்த்தை போகிறதாங்க. சித்தாந்த ரீதியாக மம்தாவுக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உதாரணம் சித்தாந்த ரீதியாக காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்குமே பெரிய இது கிடையாது. ஒன்று என்னென்னா, திடீர்னு ஒரு முதுகெலும்பெல்லாம் பேசிடுவார் சட்டக்குன்னு. எடப்பாடி என்ன சொல்லிடுவார், ராமர் கோயிலுக்கு போறியா இல்லையாப்பான்னு கேட்டால், பாபர் மசூதி இடத்துல கட்டப்பட்ட கோயிலுக்கு போறியா இல்லையான்னு கேட்டால் எனக்கு கால் வலிக்குதுன்றவார் திடீர்னு. இந்த மாதிரி பேச்சினால தான் இருந்தால் நம்ப முடியாதுப்பாங்கிறது தான் பிரச்சனையே தவிர, திடீர்னு ஆட்சியை பாதுகாக்கணும்னா சிஏ ஆதரவு கொடுத்துருவார் திடீர்னு. ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறாருங்கிறது தான் பிரச்சனையே தவிர சித்தாந்த எதிரி கிடையாது. அவர் ஒளிச்சே கட்டணும் பிஜேபி மாதிரி. இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், இந்த மண் இந்த ஒரு நல்ல உண்மையான தேசப்பற்றாளராக நீங்கள் என்ன செய்வீங்கன்னு என்ன கேட்டால் பிஜேபி ஒழிப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் தேசத்துக்கு எதிரானவர்கள், இந்த மண்ணுக்கு எதிரானவர்கள். ஆர்எஸ்எஸ் என்கின்ற சித்தாந்தம் நம்முடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, நம்முடைய வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற தத்துவத்துக்கு எதிரானு சொல்லுவேன். அந்த மாதிரி எடப்பாடிக்கிட்டேயோ மம்தா கிட்டேயோ கம்யூனிஸ்ட்கிட்டேயோ எந்த கொள்கையும் கிடையாது. ஸோ அதனால் எதிர்த்து கொண்டாலும் இது அரசியல் எதிர்ப்பு தான். பாஜகவிற்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய எதிர்ப்பு என்பது வெள்ளையர்களுக்கும் நமக்கு என்ன எதிர்ப்பு இருந்துச்சு, அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு இது. அவரிடமிருந்து நாம் விடுபட்டால் தான் ஒன்ஸ் அகைன் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் சுதந்திரமாக செயல்பட முடியும். ஒரு நல்ல உதாரணத்தோடு சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். பட்டவர்த்தனமாக வெறுப்பு பிரச்சாரம் செய்து முஸ்லீம்களுக்கு எதிராக நரேந்திர மோடி பேசி, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக பேசி, எலெக்ஷன் கமிஷனுடைய வெற்றியெல்லாம் ஏன் வெற்றின்னு கொண்டாடி, அது எலெக்ஷன் கமிஷனுக்கே வெற்றி கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஒரு தன்னாட்சி அமைப்பு, அதுக்கு முதல்ல வெற்றி கிடையாது. சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு ஏப்பா பேலட் வச்சுருங்கன்னு சொன்னால் எலெக்ஷன் கமிஷனர் வீட்டிலேருந்து ஏதோ ரைடு எடுத்து காசு எடுத்துருவாங்களா? கிடையாது. எலெக்ஷன் கமிஷனுக்கு அசிங்கமா? அது கிடையாது. அது ஒரு அசிங்கமாக அவருக்கு கிடையாது. கோர்ட் சொல்கிறத கேட்டு போகிறார். அவருக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அவருக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. இவர் சம்மந்தம் இல்லாமல் குதிக்கிறார். எலெக்ஷன் கமிஷனுக்கே எந்த தொடர்பும் இல்லை, இவர் குதிக்கிறாரு. எதிர்கட்சியினுடைய சதியெல்லாம் சுக்குநூறு ஆயிடுச்சு அப்படிங்கிறார். இதெல்லாம் என்ன உங்களுக்கு காட்டுதுன்னா, எல்லா நிறுவனத்தையும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எல்லா நிறுவனத்தையும் அதனுடைய தனித்தன்மையோடு இயங்க விட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. அதனால்தான் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனரையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள். நேரடியாகவே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு ரிசைன் பண்ணிவிட்டு இந்திரா காந்திக்கு வேலை செய்ய வந்தார். இருந்தாலும் அவர் அரசிடமிருந்து பணம் பெற்றார், அந்த பணம் பெற்ற காலம் வரை அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு தான் என்று சொல்லி, அதனால் அவரை பயன்படுத்தியதனால் அவர் தகுதி நீக்கம் பண்ணணும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கில் தீர்ப்பு பெற்று இந்திரா காந்தியுடைய ஆட்சியே கவிழ்த்தார்கள். நாங்கள் அந்த அளவுக்கு நீதிமன்றத்தை நடுநிலையாக வைத்திருந்தோம். இன்றைக்கி அப்படி இருக்கா? பட்டவதமாக நீங்கள் சேர எதுக்குமே தண்டனை இல்லை. மோடி என்கின்ற பெயரை சொல்வதற்கு எலெக்ஷன் கமிஷன் பயந்துக்கிட்டு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் ஜேபி நட்டாவுக்கும் லெட்டர் கொடுக்குறாங்க. ஸ்டார் கேம்பெயினருங்கிற ஒரு புது சப்ஜெக்டை கொண்டு வராங்க. ஏன்னா நீங்கள் மோடிங்கிற பெயரை கூட சொல்வதற்கு தயாரில்லை. புதுசாக மோடின்னு பேரை சொல்லக்கூடாது. அதனால் உங்கள் ஸ்டார் கேம்பெயினர் இப்படி தப்பு பண்ணிட்டாரு, உங்கள் ஸ்டார் கேம்பெயினர் இப்படி தப்பு பண்ணிட்டார், எல்லாம் பார்த்து தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே மீண்டும் ஒரு முறை இது எல்லாமே அந்த கிளச்சஸ்லேருந்து விடுபட்டு சுதந்திரமாக நாங்கள் எப்படி இதுக்கு முன்னாலே வச்சுருந்தோமோ அதே மாதிரி சுதந்திரமாக செயல்படணும்னா மீண்டும் ஒரு முறை இந்தியா கூட்டணி இந்தியாவில் கண்டிப்பாக மலர வேண்டும். 2024 என்பது தலைவர் ராகுல் காந்தியின் ஆண்டு, அவருடைய பாரத் ஜோடோ யாத்திரைக்கான ஆண்டு, அவருடைய பாரத் ஜோடோ நியாய் யாத்திராக்கான ஆண்டாக அமையும். கட்டாயம் பார்ப்போம். தேர்தல் முடிவுகள் தான் இது ராகுல் காந்தியினுடைய ஆண்டா அல்லது பாஜகவினுடைய ஆண்டான்றது தெரிய வரும். இன்றைக்கும் கூட்டணிக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது தேர்தல் ஒரு இடத்துல வரும்பொழுது காங்கிரஸ் கட்சியோட ஓங்கி இருக்குது அப்படின்ற சில ரிப்போர்ட்ஸும் வருது. உங்களுடைய எண்ணமும் அல்லது மக்களுடைய எண்ணமும் ஒன்று சேர்ந்தால் அது வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் மிக்க நன்றி.